100 இயர்ஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தை வந்து நீங்கள் எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாது. ஆனால் அந்த படத்தோட ட்ரெய்லர் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா 100 இயர்ஸ் மூவி ட்ரெய்லர்னு போட்டு பார்த்தீங்கன்னா வரும். அதாவது அந்த படம் எடுத்து முடிச்சது 2015. ஆனால் அந்த படத்தை நம்ம யாருனாலுமே பார்க்க முடியாது. அதாவது இப்போ இருக்க யாருனாலுமே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது 2115. இங்கே 2015லேருந்து 100 வருஷம் கழித்து தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தை எடுத்த டேரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர் யாருமே உயிரோட இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த படம் 2115 ரிலீஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் படத்தை எடுத்துகிட்டு இது கலெக்ஷன் அடிக்குமா, அது ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்னு சொல்லி பயத்தில் ரிலீஸ் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் பண்ணி போய்கிட்டு இருக்க காலத்தில் ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தில் எப்படியும் உங்களுக்கு காசு வர போகிறதில்ல. அந்த படம் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமான்னு உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. அதை வந்து ரிலீஸ் ஆகுமானு கூட உங்களுக்கு தெரியாது. அதை அந்த மாதிரி 2115 ரிலீஸ் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து இருக்காங்க. இந்த மாதிரியும் வித்தியாசமாக வந்துட்டு உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரியான புலம்பல்களை கேட்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.